ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் கேரி ஆன். இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவான ஏத்தன் ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால அந்த ஏர்போர்ட்டும் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. அப்போ அந்த படத்தோட வில்லன் வந்து அதில் ஒரு ஃப்ளைட்டில் பாம் வைக்கணும்ட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டுமே வந்திருக்கான். அப்போ அந்த ஸ்கெட்ச்லேயே நம்ம ஹீரோ தெரியாதனமாக மாட்டிக்கிட்டாரு. இப்போ அந்த வில்லனுமே நம்ம ஹீரோவை வச்சு அந்த பாம்பை வைக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பாம்பை அந்த ஃப்ளைட்டில் வைக்க நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணாரா? ஏன் அப்படி ஹெல்ப் பண்ணாரு? அந்த பாம்பு வெடிச்சிச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ அவங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்கில் வில்லன் வந்து மாஸ்க் கேப்லாம் போட்டுக்கிட்டு அவனோட ஃபேஸ் ரிவீல் ஆகாதபடி கிறிஸ்மஸ்க்குலாம் ட்ரீ விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடைக்குமே அந்த வில்லன் போய்கிட்டு இருக்கிறான். அப்போ அதுக்குள்ளே இருக்கிறவர்கிட்டையும் அவர் கொண்டு வந்த பேக்கை கொடுத்த உடனே அந்த ஆளுமே திறந்து பார்க்குறான். அதுக்குள்ளே ஏகப்பட்ட பணம் இருக்குது. அப்போ இதை பார்த்து அந்த கடைக்காரருமே ஒரு கார் சாவியை தூக்கி போடுறாரு, இதோட டிக்கில் இருக்குது, போய் எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ அந்த வில்லனுமே அந்த கடைக்காரரை போட்டு தள்ளிட்டு அந்த கடையுமே கொளுத்தி விட்டு போயிடுறான். அப்போ அந்த கார் பக்கத்தில் வந்துட்டு டிக்கியுமே திறந்து பார்க்குறான். அதில் ஒரு சூட் கேஸுமே இருக்குது. இப்போ அது மேலே ஒரு ரெட் கலர் ரிப்பனையுமே தூக்கி போடுறான். அப்படியே இந்த படத்தோட டைட்டிலையுமே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோ பேர் ஏத்தன், ஹீரோயினி பேர் நோரா. அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குமே லவ் மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் முன்னாடி தான் நோராவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதை தெரிஞ்ச நோராவுமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் ஏத்தனுக்கு அவ்வளோவா சந்தோஷமாகவே இல்லை. இன்னும் நம்ம செட்டிலே ஆகலை, அதுக்குள்ளே குழந்தெல்லாம் எப்படின்ட்டு அவருமே திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ அப்படியே அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி அவங்க வேலை பார்க்குற இடத்துக்குமே போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்படி அந்த ரெண்டு பேரும் எங்கே வேலை பார்க்குறாங்கன்றத பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ஏர்போர்ட்டில் தான் வேலை செய்கிறாங்க. நோரா வந்து பேசஞ்சர்கிட்டலாம் டிக்கெட் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் சூப்பர்வைசராகவும், நம்ம ஹீரோ வந்து செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செய்கிறாரு. நம்ம ஹீரோ தான் அங்கே இருக்கிறதுலே எல்லாருக்கும் கடைசியாக வேலை பார்க்குற ஆளே. ஆனால் நம்ம ஹீரோக்கு போலீஸ் ஆகணுன்றது தான் ரொம்ப நாள் ஆசையே. ஹீரோயினுக்காண்டி அவங்க இங்கேயே வேலை செய்கிறாங்க, நம்மளும் அவங்க கூட இருக்கலான்ட்டு தான் இந்த வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படி அவங்க வேலைக்கு போய்கிட்டே இருக்கும்போது நோராவுமே சொல்கிறா, நீ ஏன் போலீஸுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே, நான் எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த ஏர்போர்ட்டில் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்காண்டி தொடங்குறாங்க. நம்ம ஹீரோவுமே ஐயோ மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப வேகமாக ஓடி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லேயுமே மீட்டிங் நடக்குது. நம்ம ஹீரோவுமே 10 நிமிஷம் லேட்டாக தான் வராரு. இதை பார்த்து அந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுமே, சார் இப்போ தான் வராரு, இப்போ தான் 7 மணி ஆயிடுச்சு போல் அப்படின்னு நம்ம ஹீரோவாக கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு சாரி சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மீட்டிங்கில் வில்லியம்ன்ற போலீஸ் ஆஃபீஸருமே வர வர போலி டிக்கெட்ஸ்லாம் ஓவராக வந்துக்கிட்டே இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும்னா இந்த மாதிரி ப்ளூ லைட் அடித்தா நமக்கு தெரிஞ்சிடும், இதை வச்சு கண்டுபிடிக்கலான்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மீட்டிங்குமே முடியுது. அவங்க வேலையை பார்க்குறதுக்காண்டி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான ஜேசனுங்கிறவனுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட 2 மாதம் ஜூனியரு, ஆனால் எனக்கே 3 வாட்டி ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, நீ இன்னும் ப்ரொமோஷன் எல்லாமே இருக்கே, ஏன் நீயே போய் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோவுமே சரி கிறிஸ்மஸ் டைமில் கேட்டால் ஏதாவது கிஃப்ட் மாதிரியாவது நமக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாருன்ட்டு அவரோட பாஸ்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு. அப்போ அவரோட பாஸ்மே, உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு வாழ்த்துக்கள் வேணா உனக்கு சொல்கிறேன், ஆனால் ப்ரொமோஷன்லாம் தர முடியாதுன்ட்டு அவருமே அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோவுமே அந்த டோரை திறந்து பேசுகிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மீட்டிங் போய்கிட்டு தான் இருந்திருக்கு. அப்போ உள்ள நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜேசனுமே அங்கே தான் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவுமே கேட்குறாரு, சார் எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க சார், நான் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஜேசனுங்கிறவருமே அந்த பாஸ்கிட்ட சொல்கிறாரு, சரி ஓகே உனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு என்னோட இடத்த அவன் பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாரு. அந்த பாஸுமே ஒத்துக்கிட்டதால ஸ்கேனிங் ஏரியாவை நம்ம ஹீரோவை பார்த்துக்க சொல்கிறாங்க இன்னைக்கு. அப்போ அந்த ஏர்போர்ட்டோட பார்க்கிங்க்கு ஒரு வேனுமே வந்து நிற்கிது. அதுக்குள்ளே இருக்கிறவனை நம்ம வாட்சர்னே சொல்லலாம். இப்போ அவன் வந்து செஸ்ன்ற ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்போ அந்த வாட்சருமே அந்த வேனுக்குள்ளே இருக்கிற சிஸ்டத்தையுமே ஆன் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம நோராவையுமே கட்டுறாங்க. அவங்க வந்து எல்லாருமே வேலை செய்கிறாங்களான்ட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே வந்து அவரோட வேலையை பார்க்கறதுக்காண்டி போறாரு. அந்த வில்லியம்ங்கிற போலீஸ் ஆஃபீஸருமே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேனாவை கொடுக்குறாரு. இது இருந்தால் தான் அந்த டிக்கெட் ஒரிஜினலாக இல்லையான்ட்டு தெரியும், இது உனக்கு ரொம்பவே உதவுன்ட்டு அந்த பேனாவையும் அவர் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் அவருக்கு கொடுத்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற எல்லா பேக்கையுமே ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த கடையவே எரிச்சிட்டு ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு போயிருப்பான் பார்த்தீங்களா, அவனை காட்டுறாங்க. அப்போ அந்த வாட்சருமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஜேசன் இல்லை வேற ஒருத்தன் எவனோ உட்காந்துருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ
ஜேசனோட வீட்டில் ஆல்ரெடி வில்லனோட ஆள் ஒருத்தன் புகுந்திருக்கான் ஜேசனோட ஃபேமிலியை தூக்குறதுக்காண்டி. இப்போ அந்த இடத்துல ஜேசன் இல்லை வேற எவனும் இருக்கான்றதுனால அவனை யாருன்னு அந்த வில்லன் பார்க்க சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவோட நெஞ்சிலையுமே பேட்ஜ் குத்திருப்பான் பார்த்தீங்களா, அதை கேமராவிலேயே நோட் பண்ணி ஏத்தனன்றவனையும் கண்டுபிடிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோவோட வீடும் ஜேசன் வீட்டிலேருந்து ஒரு 5 minutes ட்ராவல் பண்ண வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஜேசனோட ஃபேமிலி எதுவுமே பண்ணாத, நீ அந்த ஏத்தன் வீட்டுக்கு போன்ட்டு அந்த ஹீரோவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறான். அப்போ கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவை பற்றி அந்த வில்லனுக்கு இருக்கிற மொத்த டீட்டெயிலுமே தெரிஞ்சிருது. அப்போ நம்ம ஹீரோவுமே அவருக்கு கொடுத்த வேலையை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து இது என்னோட பொருளே இல்லை, இது வேற யாரோ பொருள் அப்படின்னு சொன்னதுனால இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே சரி ஓகே மேம், இந்த TWS நான் லாக்கரில் வச்சு பூட்டிடுறேன், யாராச்சும் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜுமே வருது, அதை காதில் மாட்டு அப்படின்னு. இந்த மெசேஜை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுமே சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் யாருமே இல்லாததால் மறுபடியும் மெசேஜ் வருது, அதை மாட்டு அப்படின்னு. அப்போ அதுலேருந்து அந்த வில்லனுமே பேசுகிறான் நம்ம ஹீரோ கிட்ட, இன்னைக்கு நான் சொல்கிறத மட்டும் செஞ்சேன்னா உன் உயிரும் தப்பிக்கும், உன்னோட மனைவி உயிரும் தப்பிக்கணுன்றதுமே நம்ம ஹீரோவுமே ஹே எடி என்னையவே ப்ராங்க் பண்ணுறியா அப்படின்னு சொன்னதுக்கு எடி சைடில் இருக்கான் பாருடா அப்படின்னு சொன்னதுமே அந்த எடியுமே சைடில் தான் இருக்காரு. இப்போ தான் நம்ம ஹீரோக்குமே பதட்டமுமே ஸ்டார்ட் ஆகுது. ஆஹா சும்மா இருந்திருக்கலாம் போலயே, தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோன்ட்டு அவருமே ப்ரெஷர் ஆகிறாரு. நீ ஃபஸ்ட்டு எதுக்கும் பதறாமல் போய் உன் சீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவுமே அவரோட சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வில்லனுமே சொல்கிறான், இங்கே ஜேசன் தானே உட்காரணும், நீ ஏன் இப்போ இங்கே உட்காந்து அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோ ஜேசனை பார்க்குறான். அவன் வாட்டில் நம்ம ஹீரோ செய்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எப்படி உனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வில்லனோட ஆளுமே நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற டீட்டெயிலுமே அந்த வில்லனுக்கு தெரிஞ்சிருது. அப்போ நம்ம ஹீரோவும் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது 911க்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ இதை அந்த வாட்சருமே பார்த்துடுறான். அப்போ ஃபோனில் அந்த வில்லன் சொல்கிறான், இப்போ மட்டும் நீ அந்த ஃபோனை கட் பண்ணலாட்டி உன் ஒய்ஃபோட சேர்த்து உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைய செத்துரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு அள்ளு இல்லை, டே இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும்ட்டு அந்த ஃபோனையுமே கட் பண்ணிடுறாரு. அப்போ அந்த வில்லனுமே நம்ம ஏத்தன்கிட்ட உன்னோட மொபைல் அந்த லாக்கரில் வச்சு பூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே அவரோட மொபைல் அந்த லாக்கரில் வச்சு பூட்டிட்டு வராரு. அப்போ நம்ம ஹீரோவுமே இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வில்லனுமே சொல்கிறான், என் ஆள் ஒருத்தன் வருவான், அந்த பேக்கை மட்டும் நீ செக் பண்ணி யாருக்கும் தெரியாதபடி நீ அமுச்சு விட்டுறணும், அவ்வளோதான் உன்னோட வேலை அப்படின்னுமே சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே படபடப்பாக வருது, அந்த பேக்கில் என்ன இருக்குமோ அப்படின்னு. அப்போ அப்படியே கட் பண்ணால் ஒருத்தவங்களை காட்டுறாங்க, இவங்க தான் இன்ஸ்பெக்டர் எலனா. இவங்க வந்து எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கடையவே எரிச்சிருப்பான் பார்த்தீங்களா அந்த வில்லன், அந்த இடத்துக்கு தான் அந்த இன்ஸ்பெக்டருமே போகிறாங்க. அங்கே போய்ட்டு அவங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடச்சிச்சா அப்படின்னு. அப்போ ஒரு ஆஃபீஸருமே வந்துட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க, உள்ள 2 டெட் பாடி இருந்துச்சு, அதில் ஒருத்தவங்க கையில் வாட்சுமே இருந்துச்சு, அவனை ஆல்ரெடி யாரோ வாட்ச் பண்ணியிருக்காங்க, அவனோட வாட்சுக்குள்ளே இந்த மாதிரி மைக்ரோஃபோன் இருந்துச்சு, உள்ள மெமரி கார்டுமே இருக்குது, இதை வச்சு ஏதாச்சும் ட்ரேஸ் பண்ணால் ஏதாச்சும் லீடு கிடைக்கும் அப்படின்னுமே அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. அப்போ அப்படியே அந்த ஏத்தனையுமே காட்டுறாங்க. அவர் வந்து வில்லங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவரோட ஸ்மார்ட் வாட்சில் இருந்து அவங்களோட ஒய்ஃபுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பலான்னு அப்படி வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதையுமே அந்த வாட்சர் பார்த்துடுறான். இது வில்லனுக்கு தெரிஞ்சப்புறம், கண்ணா ஏன் கண்ணா இப்படிலாம் பண்ணுறேன், நான் சொன்னால் கேட்க மாட்டியா, உன் ஒய்ஃப் சாகணும்னு நீ ஆசைப்படுறியா, மரியாதையாக போய் உன்னோட ஸ்மார்ட் வாட்சை மறுபடியும் அந்த லாகரில் வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, இதெல்லாம் எப்படா அவனுங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. அப்போ அந்த ஸ்மார்ட் வாட்சை அந்த லாக்கரில் வச்சுட்டு மறுபடியும் அவர் இடத்துக்கே வராரு. அப்போ அந்த எலனாங்கிற ஆஃபீஸருமே அந்த வாட்சுக்குள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா மைக்ரோஃபோனு, அதை டெக்னிக்கல் டீம்கிட்ட கொடுத்து அதுலேருந்து அந்த ஆடியோவை செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒழுங்காகவே அந்த ஆடியோ கேட்காததால டிசப்பாயின்மெண்ட்டும் ஆகுறாங்க. அப்போ ஏத்தனுமே வில்லன் கூட பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த ஃபுட் கோர்ட்டில் ஒருத்தவங்க பிளேட்டை போட்டு உடைக்கிறாங்க, அந்த சவுண்ட் இவரோட ஹெட்ஃபோன்லேயுமே கேட்குது. அப்போ இங்கே தான் பக்கத்தில் தான் அந்த வில்லன் இருக்கான்றதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அந்த வில்லனுமே கேப்லாம் போட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நொறுக்குன்னு இவருக்கு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அப்போ நம்ம ஹீரோவுமே சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த வில்லனையுமே பார்த்துடுறாரு, ஓகே நீ தானாடா அப்படின்னு. அப்போ அப்படி ஏத்தனுமே வில்லனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பேசஞ்சர் வந்து எவ்வளோ நேரம் சார் நான் வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் எனக்கு போர்டிங் பாஸை கொடுத்து அமுச்சு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோவுமே அந்த பேசஞ்சர் கிட்ட உங்கள் போர்டிங் பாஸை கொடுங்க நான் செக் பண்ணிட்டு தரேன்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வில்லியமையுமே கூப்பிடுறாரு. அப்போ அந்த பேசஞ்சரோட போர்டிங் பாஸில் நம்ம ஹீரோ வில்லியம் கொடுத்த பேனாவையுமே வச்சு எழுதியிருப்பாரு, இந்த மாதிரி இவனை பிடிங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்த வில்லியமுமே ஏதோ ப்ராப்ளம் நடக்குதுன்னு அந்த போர்டிங் பாஸ்லேயே லைட் அடித்து பார்க்குறாரு. அதில் நம்ம ஹீரோ எழுதுனதையும் கண்டுபிடிச்சிட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு கூலாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லியமுமே அங்கேருந்து போகிறாரு. அப்போ நம்ம ஏத்தனுமே அந்த வில்லனை பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த வில்லன் இல்லை, எங்கடா அதுக்குள்ளே போனன்ட்டு நம்ம ஹீரோவும் அப்படி சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த வில்லியம்ங்கிற ஆஃபீஸருமே அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வில்லன் வந்து தெரியாமல் இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு போயிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஆஹா ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த வில்லியம் ஆஃபீஸரை நோக்கி ஓடுறாரு. அந்த வில்லியம் ஆஃபீஸரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே சரிஞ்சு கீழே விழுறாரு. அப்போ அந்த வில்லனுமே அந்த ஆஃபீஸர் கிட்ட இருந்த போர்டிங் பாஸை கையில் எடுத்துட்டு நம்ம ஹீரோவுமே முறைச்சு பார்க்குறான்.
அப்புறம் நம்ம ஹீரோவுமே நமக்கு பிடிச்ச ஆஃபீஸர் இறந்துட்டாருன்னு ரொம்பவே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி அந்த வில்லனுமே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட. அப்போ அந்த வில்லன் நம்ம ஹீரோ கிட்ட அப்படி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உன் ஒய்ஃப் சாக்குறது நீ ஆசைப்படுறியா? அது நடக்கக்கூடாதுன்னா இனிமேட்டு நான் சொல்கிறது மட்டும்தான் நீ செய்யணும். ஃபஸ்ட்டு நீ போலீஸுக்கு கால் பண்ண, போனால் போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் வாட்ச் மூலமாகவும் ட்ரை பண்ண, அதுவும் போனால் போதுன்னு விட்டுட்டேன். இப்போ என்னன்னா போர்டிங் பாஸ் வழியாகவே வரியா? இதுக்கு மேலே ஏதாச்சும் நீ ஹீரோயிசம் பண்ணுறதா இருந்தால் உன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கொண்டு அவனுமே அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஏத்தனுமே அந்த ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கும் வராரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜேசனுங்கிறவர் உட்காந்துருக்காரு. இங்கேயாண்ட நீ உட்காந்துருக்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே, இல்லைடா பாஸ் தான் இந்த இடத்துல என்ன இருக்க சொன்னாருன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஒரு காஃபியுமே குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஏத்தனுமே அந்த செக்யூரிட்டி ஹெட்டுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் சார் என்னை மாற்றிட்டீங்க, நான் இதே இடத்துல இருக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அந்த ஆஃபீஸர் இறந்ததால நீ ரொம்பவே மன உடைச்சல்ல இருப்ப, அதனால நீ ஒழுங்காக வாட்ச் பண்ண மாட்டேன், ஸோ நீ பழைய இடத்துலயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு. அப்போ அந்த வில்லனுமே நம்ம ஏத்தன் கிட்ட சொல்கிறான், தப்பு எல்லாம் நீ தான் பண்ண, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, உன் பொண்ணட்டி சாகுறது யாராலையும் தடுக்க முடியாது, மரியாதையாக அவன் இருக்கிற இடத்த மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த வில்லனுமே. அப்போ அந்த வில்லன் சொன்ன ஆளுமே அந்த க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் கையில் அந்த சூட்கேஸுமே இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், எப்படியாவது ஜேசன் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்க வைக்கணுமே, நம்ம அந்த இடத்துக்கு போகணுமேட்டு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு ஒரு இடத்த நோக்கி ஓடுறாரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சில ஏரியா இருக்கும். அந்த இடத்துல போய் ஒரு காஃபியும் ஒரு கப்பில் போட்டு அது மேலே சரக்கையுமே ஊற்றுறாரு. இப்போ அந்த சரக்கு ஊற்றின காஃபியை எடுத்துக்கிட்டு போகிறாரு நம்ம ஏத்தனுமே. போய் ஜேசன் கிட்ட போயிட்டு என் மொபைல் அங்கே இருக்கா பாருன்னு அப்படி செக் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும்போது காஃபி கப்பை மாற்றி வச்சிடுறாரு நம்ம ஹீரோவுமே. அப்போ இப்படி மாற்றி வச்சதுமே நம்ம ஹீரோவுமே போயிடுறாரு. அப்போ அந்த வில்லன் வந்து அந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி உங்கள் எம்ப்ளாயி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டு அந்த ஹெட்டுமே ஜேசனை போய் செக் பண்ணுறாரு. அவர் உண்மையிலேயே தான் குடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு போல, ஏன் இப்படிலாம் செய்கிற, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுமே விட்டுடுறாரு. அதனால அந்த இடத்துக்கு மறுபடியும் நம்ம ஏத்தனையவே போடுறாரு அந்த ஆஃபீஸருமே. அந்த ஜேசனுக்குமே தெரியும் இப்படிலாம் பண்ணது ஏத்தன் தான் அப்படின்னு. அப்போ ஏத்தன் பக்கத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவருமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, நீ ஏதோ புதுசாக பண்ற, இப்போ அவனுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த எலனாங்கிற ஆஃபீஸருமே அந்த ஆடியோவை திருப்பி போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இதுல இருந்து ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு. அப்போ அந்த ஆடியோலையும் ஏதோ நோவாங்கிற வார்த்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை அந்த ஆஃபீஸருமே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ அதே நேரத்தில் தான் அந்த வில்லன் சொன்ன ஆளுமே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து அந்த சூட்கேஸையும் ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி உள்ளே அனுப்புகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோக்குமே தெரியுது இது ஏதோ டைமண்ட் மாதிரி இல்லை, உள்ளே ஏதோ 2 சிலிண்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த எலனாங்கிற ஆஃபீஸருமே அவங்களுக்கு கிடைச்ச வேர்டை கூகுள்லேயுமே சர்ச் பண்ணுறாங்க. அது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் பாம் மாதிரி வருது. அது எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுனா, தசாவதாரம் படத்தில் கிளைமேக்ஸில் வில்லன் வந்து ஒரு கெமிக்கல் பாம்பை சாப்பிடுவான் பார்த்தீங்களா, அது கூட பரவும்ல, அதே மாதிரி இருக்கிற பெரிய கெமிக்கல் பாம் தான் இதுவுமே. அப்போ இந்த மாதிரி வருதுன்ட்டு அந்த எலனாவுமே ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுமே ரொம்பவே பயப்படுறாரு, இவனுக்கு என்ன பண்ண போறானுங்களா அப்படின்னு. அப்போ செக்கிங்லாம் முடிச்சுட்டு அந்த வில்லன் சொன்ன ஆளுமே போகலான்ற போது அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஆளை கூப்பிடுறான், இங்கே வாங்க அப்படின்னு. அப்போ அந்த ஹெட்ஃபோனில் அந்த வில்லனுமே சொல்கிறான், மரியாதையே இப்போ போக விட்டுரு, எதுவும் பண்ணா உன் ஒய்ஃப் செத்துருவா அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் போர்டிங் பாஸை விட்டுட்டு போயிட்டீங்க இந்தாங்கன்ட்டு அந்த பேரையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறாரு நம்ம ஹீரோவுமே. அப்புறம் நம்ம ஹீரோவுமே ஒரு பாத்ரூமில் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த வில்லனுமே வந்துடுறான். அப்போ அந்த வில்லனை பார்த்து நம்ம ஹீரோவுமே கேட்குறாரு, நீ கொலகாரம் இல்லைன்னு சொன்ன, இப்போனே இதுக்குள்ளே பாம் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம் இது ஒரு பாம் தான், இது ஒரு கெமிக்கல் பாம்பு, நான் உள்ளே வெடிக்க வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன், இதுக்குள்ளே 250 பேர் இருப்பாங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு காசு கொடுத்து இதை பண்ண வைக்கிறாங்க, நான் பண்ணுறேன் அவ்வளவுதான், நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு பிரேக் டைம் வரும், அப்போ வந்து நீ உன் ஆள் கூட உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு ரொம்ப நேரம் கழித்து நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வா, அதுக்குள்ளே என்னோட ஆள் அந்த ஃப்ளைட்டில் ஏறி போயிடுவான், நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோமே ரொம்பவே பயப்படுறாரு, நம்மளால் பல பேர் செத்துருவாங்களா அப்படின்னு. அப்போ இந்த இடத்தையே நம்ம இன்ட்ரோல் பிளாக்காக எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஏத்தனும் நோராவும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நோரா சொல்ல ஏத்தன் எதுவுமே கண்டுக்காமல் அந்த பாம்பை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இப்படியே நீ அமைதியாக இருந்தால் உன் ஒய்ஃப் கண்டுபிடிச்சிருவா, நீ நார்மலாக இரு அப்படின்னு அந்த வில்லனுமே பேக்ரவுண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இதை கேட்ட ஏத்தனுமே, வில்லியம் சார் செத்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது, நம்ம அப்புறமா பேசலாமான்னு சொல்லிட்டு நோராவுமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம ஏத்தனுமே என்ன நடக்க போகுதுன்ட்டு நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாரு. அப்போ அந்த எலனாங்கிற ஆஃபீஸருமே ஏர்போர்ட்டுக்கு போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வரும், செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நியூஸுமே அந்த செக்யூரிட்டி ஹெட்டுக்குமே தெரிஞ்ச உடனே எல்லா செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்டையுமே சொல்கிறாங்க, எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணுங்க, இதுக்கு மேலே எதுவும் தேடாதீங்க அப்படின்ட்டு அவங்களுக்குமே ஒரு மீட்டிங்குமே அந்த இடத்துல நடக்குது. அப்போ நம்ம ஏத்தனுமே என்ன ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு அந்த மீட்டிங்குமே போகிறாரு. அப்போ அந்த மீட்டிங்கில் அந்த ஹெட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாம்பு வந்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு,
அது இல்லைன்ட்டு ரேண்டமாக செக் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸில் ஒரு 50 பேர் பேசஞ்சர் லிஸ்ட் இருக்குது, அவங்களெல்லாம் போய் செக் பண்ணுங்க அப்படின்னுமே சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட நம்ம ஹீரோ ஏத்தனுமே அந்த டிவைஸை எடுத்துக்கிட்டு அந்த ஹெட்டோட ஐடியை NFC மூலமாக லாகின் பண்ணி வச்சிடுறாரு. அப்போ அந்த 50 பேர் பேசஞ்சர் லிஸ்ட்டில் அந்த வில்லன் சொன்ன ஆளையுமே பெருமே இன்க்ளூட் பண்ணிடுறாரு. அப்போ எல்லா ஆஃபீஸரும் அந்த ரூமை விட்டு போன உடனே அந்த இடத்துக்கு ஜேசனுமே வரான். ஜேசன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறான், இது நீ தான் பண்ணியிருப்பன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஆனால் நீ ஏன் முதுகுலேயே குத்துவன்ட்டு நான் எதிர்பார்க்கலடா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுமே சோகமாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவால் எதுவுமே சொல்ல முடியல அவன்கிட்ட. அப்போ அந்த லிஸ்ட்டில் உள்ள பேசஞ்சர்லாம் அப்படி ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹெட்டுமே வில்லன் சொன்ன ஆளை கூட்டிகிட்டு போகிறான் விசாரிக்கிறதுக்காண்டி. இதை பார்த்து அந்த வில்லனுமே இது உன் வேலையா அப்படின்னு கேட்டதுக்கு, நாளாக இதெல்லாம் பண்ண முடியாது, இது ரேண்டமாக வந்தது அப்படின்னுமே சொல்கிறான். அப்போ எப்படியாவது போய் அதை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் இனிமேட்டு என்னால் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோவுமே அவரோட ஹெட்ஃபோனை கலட்டிடுறாரு. அப்போ இதில் காண்டான வில்லனுமே வாட்சர் கிட்ட சொல்கிறான், போய் உடனடியாக அவளோட ஒய்ஃபை சாவடிச்சிரு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோவுமே அந்த வில்லன் எப்படி நம்ம ஒய்ஃபை தான் டார்கெட் வைப்பான், நம்ம எப்படியாவது போய் காப்பாற்றிடலான்ட்டு நம்ம ஏத்தனுமே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அவரோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காண்டி. அந்த வாட்சருமே ஸ்னேப்பரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஏத்தனுமே ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ போய் அந்த நோராவை பார்த்த உடனே எப்படியாவது கூப்பிட ட்ரை பண்ணுறான். நோராவுமே ஏத்தன்கிட்ட என்னாச்சு, எதுக்காண்டி இப்படி ஓடி வந்து அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நோராவோட தலையில் லேசர் லைட்டு படுது. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே பயமாக இருக்குது, ஐயோ ட்ரிகரை அழுத்திடுவானோ அப்படின்னு. அப்போ அந்த வில்லனுமே ஹீரோ கிட்ட சொல்கிறான், இப்படியே நீ பேசாமல் திரும்பி போனால் உன் ஒய்ஃப் உயிர் தப்பிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எதுவும் பேசாமல் ஏத்தனுமே திரும்பி வந்துடுறாரு. இதெல்லாம் நோராவுமே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் நம்ம ஏத்தனை அந்த வில்லன் பயங்கரமாக பாத்ரூமில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஏத்தனுமே திருப்பி அடிக்கிறாரு. ஆனால் அந்த வில்லன் மறுபடியும் நம்ம ஹீரோவை அடித்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஏத்தனும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் துப்பாக்கியை எடுத்துடுறாரு நம்ம ஹீரோ. இந்த பிளாஸ்டிக் துப்பாக்கி வச்சா சாகலாம் முடியாது, ஆனால் பயங்கரமாக ஒலிக்கும். அப்போ அதை வச்சு நம்ம ஏத்தனை அப்படி எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஏய் சுற்றாத நான் ஒன்று காட்டுறேன் உனக்கிட்ட, அவர் ஃபோனை வச்சு அந்த பாமையை ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுறாரு. அப்போ இதை பார்த்து ஏத்தனுமே ரொம்பவே பயப்படுறான், என்ன 10 நிமிஷத்தில் பாம் வெடிச்சிரும் அப்படின்னு அவனுமே சொல்கிறான். அப்போ அந்த துப்பாக்கி நீட்டி மரியாதை இந்த பாம்பை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு, அது என்னால் முடியாது, அது இனிமேட்டு ஸ்டாப் பண்ணணும்னா மேனுவல் மூடால தான் முடியும் அப்படின்னுமே சொல்கிறான். அப்போ அந்த செக்யூரிட்டி ஹெட்டுமே அந்த வில்லன் சொன்னால ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சூட் கேஸை திறக்கிறதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த வில்லனுமே நம்ம ஏத்தன் கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு இது எல்லாமே ஒன்னால தான் வந்துச்சு, போனா புதுன்னு அந்த 250 உயிரோட போயிருந்தா பரவாயில்ல, இப்போ இந்த பாம் ஏர்போர்ட்லேயே வெடிச்சிச்சுன்னா சுற்றி இருக்கிற 5000 பேருமே இறந்துருவாங்க, அது மட்டும் இல்லாமல் இது காற்றுலேயே கூட பரவும், 5000 பேருக்கு மேலே கூட சாகலாம் அப்படின்னுமே சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஈத்தனுமே ரொம்பவே பயப்படுறாரு, ப்ளீஸ் அதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ண அப்படின்னு. அது என்னால் முடியாது, இனிமேட்டு எல்லாம் உன் கையில் தான், நீ அந்த பாம்பு பக்கத்தில் போ, நான் மேனுவலாக எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதை வச்சு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏத்தனுமே அந்த பாம்பை நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த செக்யூரிட்டி ஹெட் இருக்கிற ரூமுக்குமே வந்துடுறான் நம்ம ஏத்தன். வந்து அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரோட ஹெட்டுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்டிக் துப்பாக்கியை நீட்டுறான். சார் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியாது, இப்போ நீங்கள் அந்த பெட்டியை விட்டு தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த ஹெட்டுமே நீ இப்படிலாம் பண்ணுறவன் இல்லையே, உன்னை யார் இப்படிலாம் பண்ண வைக்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ அந்த சூட் கேஸை எடுத்துகிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பேனாவை எடுத்து அந்த செக்யூரிட்டி ஹெட்டை கழுத்திலே குத்தி கொன்னுடுறான். அதே சமயத்தில் அந்த எலனாங்கிற ஆஃபீஸருமே ஏர்போர்ட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஏத்தனுமே அவன் சட்டையை பிடிச்சி கேட்குறான், இப்போ யாரா உன்னை கொல்ல சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு, உனக்கு யார் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் எனக்கும் ஆர்டர் கொடுக்குறாங்க, நானும் ஒன்ன மாதிரி தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாட்சர் வந்து ஒருத்தனை கட்டி போட்டிருந்தான் பார்த்தீங்களா, அவனும் இவனும் ஃப்ரெண்டு. இப்போ அவனை காப்பாற்றுறதுக்காண்டி தான் அவங்க சொல்கிறதெல்லாம் இவனுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஈத்தனுமே உன் கதையெல்லாம் கேட்க இப்போ நேரம் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த பெட்டியை திறக்கலான்ட்டு அந்த பெட்டியை திறந்து அந்த வில்லனுமே அந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அந்த கதவுக்கு வெளியே ஏத்தன் பக்கத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து கதவை தட்டுறாரு, என்ன கதவு பூட்டி இருக்கு அப்படின்னு. அப்போ உள்ள யார் இருக்கிறதுன்னு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஏத்தனுமே சொல்கிறேன், நான் தான் இருக்கேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஆஃபீஸருமே சொல்கிறாரு, இப்போ நீ கதவை திறக்கிறியா இல்லை இந்த கதவை உடைச்சிட்டு வரவா அப்படின்னு. அப்போ அந்த வில்லனுமே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்கான், அவன் உள்ளே வந்தானா அந்த துப்பாக்கி எடுத்துட்டு அவனை கொன்னுடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனை அந்த பிளாஸ்டிக் கன்னை எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கான், அவன் உள்ளே வந்தால் கொன்னுடலாம் அப்படின்னு. இதை பார்த்து ஏத்தனுமே எதுவும் முட்டாள்தனமாக பண்ணாத, முதல்ல அந்த ஆளை மறைச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசரையுமே மறைச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஈத்தனும் அந்த பாம்பை கடைசி நேரத்தில் டீஆக்டிவேட்டும் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த பாம்பையும் மறைச்சி வச்சுட்டு அப்புறம் அந்த ஆஃபீஸருமே உள்ளே வராரு, கதவு திறக்க உனக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு. அப்போ எங்கே நம்ம சூப்பர்வைசர் காணோம் அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனார், என்னை இவனை பார்த்துக்க சொன்னார், நான் இவனை ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் அப்படின்னுமே சொல்கிறான். அப்போ இதை கேட்ட அந்த ஆஃபீஸருமே சரி ஓகேன்ட்டு போயிடுறாரு. அப்போ அந்த வில்லன் 2 பேருக்கிட்டையுமே சொல்கிறான்,
நீங்கள் 2 பேரும் நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் உயிர் தப்பிக்கும் அப்படின்னுமே சொல்கிறான். அப்புறம் நம்ம ஏத்தனும் அவனும் வில்லன் சொன்ன மாதிரியே அந்த பாமை ஒரு பெரிய லக்கேஜ் ட்ராலியில் தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஈத்தன் அந்த ட்ராலியை தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அப்போ பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட அந்த வில்லனுமே சொல்லியிருக்கான் ஏத்தனை போட்டு தள்ளிடு அப்படின்னு. இதை கேட்டு அவனுமே அந்த துப்பாக்கி வச்சுட்டு ரெடியாக இருக்கும்போது ஏத்தன் கண்ணாடி வழியாக பார்த்துட்டுறாரு. இதை பார்த்து ஏத்தனுமே உசாராகி டே என்னடா பண்ணுறன்ட்டு அவருமே ஓடுறாரு. அப்போ அவனுமே ஏத்தனை நோக்கி சுட்டுக்கிட்டே இருக்கான். அந்த துப்பாக்கி குண்டு எதுவுமே நம்ம ஏத்தன் மேலே படவே இல்லை. அப்போ மறுபடியும் அவன் சுட பார்க்குறான். அந்த பிளாஸ்டிக் கன்று ஹீட்டு நல்லா 2ஆக உடஞ்சி போயிடுது. இப்போ அதுலேருந்து தெரிச்சு ஒரு குண்டு அவன் மேலேயே பட்டுடுது. அதனால அவன் சாகிற நிலைமைக்கும் போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்கிறான் எப்படியாவது என் ஃப்ரெண்டை மட்டும் காப்பாற்றிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே செத்து போயிடுறான். இப்போ நம்ம ஏத்தனுமே அந்த செத்தான் பார்த்தீங்களா அவனோட ஃபோனை எடுத்துகிட்டு தான் ஒய்ஃபுக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த வில்லனுமே உன்னை நான் வந்து பார்த்துக்கிறேன்டாட்டு அவருமே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இளனாங்கிற ஆஃபீஸருமே அந்த ஏர்போர்ட்டுக்குமே வந்துடுறாங்க. அப்போ நோரா எடுக்காததால் அவர் ஃப்ரெண்டு மார்ட்டினுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி என் ஒய்ஃப் ஆபத்தில் இருக்கா போய் அவளை காப்பாற்று அப்படின்னு. அப்போ இந்த மெசேஜை பார்த்த மார்ட்டினுமே நோராவை பார்க்குறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் அந்த வில்லனுமே அந்த சூட்கேஸில் ஜிபிஎஸ் இருக்கிறதுனால ஃபோனில் மேப் மாதிரி பார்த்துக்கிட்டே வரான் அந்த சூட்கேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த எலனாங்கிற ஆஃபீஸருமே அந்த வால்டர்ன்ற ஆஃபீஸர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் சூப்பர்வைசரையும் அப்புறம் ஏத்தன்னு ஒருத்தர் வேலை செய்கிறாருல அவரையுமே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வால்டருமே எதுக்கு ஏத்தனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் காலையில் 911 கால் பண்ணியிருக்காரு ஏன்னா எதுவுமே பேசலை அப்படின்னுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட வால்டருமே எனக்கும் காலையிலேருந்து அவன் மேலே சந்தேகமாக இருக்குது, அவன் காலையிலேருந்து சரியாகவே இல்லை அப்படின்னுமே சொல்கிறாரு. அப்போ நம்ம ஈத்தனுமே அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே அந்த வில்லனும் வந்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவும் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ நம்ம ஏத்தனுமே அந்த வில்லனுக்கு ரொம்ப ஒளிஞ்சு ஆட்டம் காட்டுறதுனால அந்த வில்லனுமே அந்த வாட்சர் கிட்ட சொல்கிறான் இந்த வாட்டி எப்படியாவது ஏத்தனோட ஒய்ஃபை போட்டுடு அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே அந்த வேனை எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறான். அப்போ மார்ட்டினும் நோரா பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஏத்தன் அமிச்சா மெசேஜ்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மெசேஜில் டெரிட்டரின்னு எழுதிருக்கு. டெரிட்டரினா என்னன்ட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வில்லனோட வண்டிலையுமே டெரிட்டரின்னு போட்டிருக்கு. இதை பார்த்து நோராவுமே பயந்து உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த மார்ட்டின் வந்து நீ உள்ளே போய்க்கோ நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கூட சண்டை போடலான்ற போது அந்த வாட்சர் வந்து மார்ட்டினை ஈஸியாக போட்டு தள்ளிடுறான். அப்போ வால்டரும் எலனாவும் அப்படி அந்த இடத்துக்குள்ளே போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய கன்ஷூட் நடந்ததாக இருக்குது. அப்போ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னுமே அந்த எலனா முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த வால்டருமே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி டெர்மினல் 7 ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா டெர்மினல் 8 நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம நோராவும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்க்கிங்குள்ளேயுமே ஓடுறாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி அந்த வேன் துரத்திக்கிட்டே வரும்போது ஒரு காரில் இடிச்சிருது. அதனால உள்ள ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா அவனோட சங்கிலியுமே கட் ஆகிடுது. அப்போ எலனாவும் அப்படி தேடி போய்கிட்டே இருக்கிற போது நம்ம ஈத்தனை பார்த்துடுறாங்க. அப்போ ஈத்தனை பார்த்த உடனே அவன் முன்னாடி கன் பாயிண்ட் பண்ணுறாங்க. மரியாதையாக நெல்லு இல்லாட்டி ஒன்று ஷூட் பண்ணிவிடுவான் அப்படின்னு. இதை பார்த்து நம்ம ஏத்தனுமே நான் அந்த பாமை யூஸ் பண்ணுறவன் இல்லை, அந்த பாமை யூஸ் பண்ணுறவன் எடுத்துகிட்டு போயிட்டான், அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த எலனாவும் நம்ம ஈத்தன் கையில் ஹேண்ட் கப் போட்டுடுறாங்க. அப்போ நம்ம ஏத்தனுமே எவ்வளோ சொல்கிறாரு சொல்ல ஹேண்ட் கப் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த எலனாவை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்களோட கண்ணையுமே கிக் பண்ணி விட்டுடுறாரு. அப்போ நம்ம ஏத்தனுமே என் ஒய்ஃப் ஆபத்தில் இருக்கான், நான் போய் எப்படியாவது அவளை போய் காப்பாற்றணும். அவன் கருப்பு கலர் கேப்பு நல்லா 5 அடிக்கு இருப்பான், அவன் நியூயார்க் போகிற ஃப்ளைட்டில் ஏறான், அவனை எப்படியாவது போய் தடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஓடுறாரு. நம்ம ஏத்தனும் நோராவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு போய்கிட்டே இருக்கும்போது நோராவுமே பார்த்து கட்டி பிடிக்கிறாரு. அப்போ அவனுக்கு எதுவும் ஆவலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே வாட்சருமே இருக்கான். இப்போ அவன் கரெக்டாக துப்பாக்கியால் சுடும்போது வாட்சரை யாரோ சுட்டுடுறாங்க. அது யார் அந்த வாட்சரை சுட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த வேனில் ஒருத்தன் கட்டி போட்டுட்டு இருந்தான் பார்த்தீங்களா அவன் தான் இப்போ அந்த வாட்சரை சுட்டுட்டு இருக்கான். அப்போ அவர் பக்கத்துலேயுமே நம்ம ஏத்தன் போகிறாரு. அப்போ அவர் வந்து கேட்குறாரு என் ஃப்ரெண்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு. அப்போ நம்ம ஏத்தனுமே அவர் ஃப்ரெண்டுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டு அவருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இல்லை அவங்க அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, என் ஃப்ரெண்டு வாஷிங்டன் டிசி போனால் மட்டும் போதும், அவங்கள கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏத்தனுமே கேட்குறாரு எது வாஷிங்டன் டிசியா, என்கிட்ட நியூயார்க் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அவங்க 2 டிக்கெட் எடுத்திருந்தாங்க அதனால தான் நான் இது சொல்கிறேன் அப்படின்னுமே சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோக்குமே ஒன்று தோணுது, ஓஹோ அவங்க நம்மளே ஏமாற்றிட்டு அவனுங்க வேறு ஊருக்கு போகிறானுங்களா அப்படின்னு. அப்போ அப்படியே அந்த வில்லனை காட்டுறாங்க. அவர் வந்து அந்த வாஷிங்டன் டிசிக்கு போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லா ஆஃபீஸருமே டெர்மினல் 7 அந்த வில்லனை தேடிக்கிட்டு இருந்தால் அந்த வில்லன் வந்து டெர்மினல் 8 வழியாக வாஷிங்டன் டிசிக்கு போகிற ஃப்ளைட்லேயுமே ஏறிடுறாரு. அப்போ ஒரு சீட்டுக்கு மேலே அந்த சூட்கேஸை வைக்கலான்ற போது அந்த சூட்கேஸை அதில் பத்தவே இல்லை. அப்போ ஃப்ளைட் எமர்ஜென்சியில் தேங்காய் தருவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நம்ம வில்லன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உள்ளே பத்தாட்டி ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் இதை கார்கோவில் போடுறேன்ட்டு அவங்களுமே அந்த பெட்டியை வாங்கிட்டு போயிடுறாங்க.
அப்போ அந்த பெட்டியை கார்கோவில் போடுறதுக்கு முன்னாடி QR கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணுறாங்க. இது அப்படியே அந்த டேட்டா பேஸில் ஏறின உடனே நம்ம ஹீரோவுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கம்ப்யூட்டரில், இந்த QR கோடு எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசிக்கு போகிற ஃப்ளைட்லேயுமே இந்த QR கோடே வந்திருக்கு. அப்போ இதை பார்த்த நோராவுமே சொல்கிறாங்க, உடனடியாக அந்த ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அது மட்டும் வேணாம், அது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வில்லன் அந்த பாம்பை அங்கேயே ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வச்சிருவான், அது நடக்கக்கூடாது, இதை நான் மட்டுமே பார்த்துக்கிறேன்ட்டு அந்த ஃப்ளைட்டை நோக்கி வேகமாக ஓடி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஃப்ளைட்டு அந்த ரன்வேல நின்றுக்கிட்டு இருக்குது, டேக் ஆஃபுக்கு ரெடியாக. அப்போ நம்ம ஏற்றணும் அந்த ஃப்ளைட்டு பக்கத்தில் வந்துட்டு அந்த கார்கோ வழியாக அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயுமே போயிடுறாரு. அப்போ எலனாவும் அந்த ஃப்ளைட்டை சந்தேகப்பட்டுட்டு அதை செக் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி நோராவுமே வந்து, இல்லை செக் பண்ணாதீங்க, அதில் தான் பாம்பு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஏன் இதை நிறுத்த சொல்கிறேன், உன் பிச்சில் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு, இது மட்டும் அந்த வில்லனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அங்கேயே அந்த பாம்பு வெடிக்க வச்சிருவான், அதனால பெரிய இழப்பே ஏற்படும் அப்படின்னு அந்த நோரா சொல்கிறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறதுன்னு எலனாவுமே கேட்குறாங்க. அதுக்கு நோரா சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் இதை பார்த்துப்பாரு, அவர் அங்கே போயிட்டார் ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன நடந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அந்த ஃப்ளைட்டையுமே டேக் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க எலனாவுமே. இதை கேட்ட அந்த கண்ட்ரோல் சென்டருமே அந்த ஃப்ளைட்டோட கேப்டன்கிட்டையுமே சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃப்ளைட்டையுமே டேக் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஏத்தனையுமே அந்த பாம்பை அந்த கார்கோவில் தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெட்டியுமே கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ அந்த பாம்பை எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வில்லனுக்குமே நோட்டிஃபிகேஷன் போயிடுது, இது மேனுவல் மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னு. இதை பார்த்து அந்த வில்லனுமே மறுபடியும் வந்துட்டான தொல்லை கொடுக்கறதுக்குன்ட்டு அந்த வில்லனுமே அந்த கார்கோ ரூமுக்கு போகிறாரு. அப்போ அந்த வில்லனுமே அந்த கார்கோ இடத்துக்கு வந்த அப்புறம் ஷூட் பண்ணுறான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிட்றாரு. இதில் சத்தம் கேட்ட அந்த கேப்டனுமே கேமரா வழியாக செக் பண்ணுறாங்க, உள்ளே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கன்னோட அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர்கிட்ட கேப்டன் சொல்கிறாரு, டெக்னிக்கல் ஃபால்ட்டு மூலமாக மறுபடியும் இது லேண்ட் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃப்ளைட்டையுமே லேண்ட் பண்ண பார்க்குறாங்க அந்த கேப்டனும். அப்போ நம்ம ஹீரோ அந்த பெட்டியை போட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த வில்லன் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு, நான் இதை இப்போயே ஆக்டிவேட் பண்ணிட்டு என்கிட்ட இருக்கிற பேராஷூட் மூலமாக நான் கீழே குதிச்சிருவேன், நீ இங்கேயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட் கேஸை திறந்து பார்த்தா தான் தெரியுது உள்ளே இருக்கிற அந்த பாய்சன் கேஸு இல்லை. எங்கடா அதுன்னு நம்ம ஏத்தனை பார்த்தா நம்ம ஏத்தன் கையில் தான் அந்த பாய்சன் லிக்விடு இருக்குது. இப்போ நம்ம ஏத்தன் அந்த வில்லனை பிடிச்சிட்டு ஒரு டோர் ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தள்ளி விட்டு அந்த லிக்விடுமே போட்டு அடைச்சிடுறான். இப்போ அந்த லிக்விடுமே உடஞ்சி அந்த காற்று பரவி அந்த வில்லனுமே பயங்கரமாக துடிச்சு செத்து போயிடுறான். நம்ம ஏத்தனும் அந்த டோரை இறுக்கி பிடிச்சிக்கிறாரு அந்த காற்று வெளில வராதபடி. அப்போ அப்படியே அந்த ஃப்ளைட்டுமே லேண்ட் ஆகுது. எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் வந்த அப்புறம் எல்லாரையுமே சேவ் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஏத்தனை அந்த ஃப்ளைட் வெளியே இருக்கும்போது நோராவுமே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, நீ தெரியும், நீ எப்படி சாதிச்சிடுவா அப்படின்னு 2 பேருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எலனாவுமே வந்து நம்ம ஏத்தன்கிட்ட, நீ ரொம்ப திறமசாலியாக இருக்கே, ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் ரெக்கவர் ஆன அப்புறம் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. அப்போ அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணால் 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த வால்டருங்கிறவர் அங்கேயே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஏத்தனை காட்டுறாங்க, அவர் வந்து அவர் குழந்தையோட ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்கு போகும்போது அவரோட பேட்சையுமே இழுத்து போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏத்தன் போலீஸாக இருக்காரு. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் a great day.